வைபவ் சூரியவன்சி நிகழ்த்திய இந்த ஒரு சாதனையால் இப்போது ஸ்ரேயஸ் ஐயர் தனது முதல் T20 வெற்றியை பதிவு பண்ணியிருக்காருங்க. ஒரே ஓவரில் ஒட்டுமொத்த மேட்சுமே வைபவ் சூரியவன்சி மாற்றி கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை கீழே கிழிச்சிருக்காருங்க. ஒரு உலக சாதனையும் வைபவ் சூரியவன்சி பதிவு பண்ணியிருக்காரு. முதல் போட்டி 14 ரனுக்கு ஆட்டம் இழந்தார். அதனால் இரண்டாவது போட்டியில் ஒரு தரமான சம்பவம் எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற போல் இரண்டாவது போட்டியில் ஒரு தரமான சம்பவம் பண்ணி முக்கியமாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு முக்கியமாக வெற்றியும் வாங்கி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடிய 4 போட்டியிலுமே இந்தியா ஒரு போட்டி கூட இன்னும் வெற்றி பெறலை. எப்போ தான் முதல் வெற்றியை பதிவு பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வைபவ் சூரியவன்சி வாங்கி கொடுத்துருக்காருங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, வைபவ் சூரியவன்சி உலக சாதனையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணியிருக்காரு, இந்த போட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா இங்கிலாந்து மேட்ச் போயிட்டுருக்கு. இந்த தொடர் பார்த்தா இந்தியா இன்றைக்கி ஒரு முக்கியமான தொடர். ஏன்னா இந்த தொடரில் இந்தியா எப்படியாச்சும் வின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்தியா கடந்த சீரீஸில் கடந்த தொடரில் அதாவது இந்தியா அயர்லாந்து மேட்ச்சில் இந்தியா ஒயிட் பாஸ் ஆகியிருப்பாங்க. அப்படி இந்தியா ஆகி சரித்திரமே கிடையாது நம்ம அயர்லாந்து டீம்கிட்ட. அதனால் ஏன் இந்தியா இப்படி ப்ளே பண்ணுறாங்க, குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா வேர்ல்டு கப் வின்னர் டீமு ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்க முடியல. ஒருவேளை கேப்டன்சி மாற்றமா அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி போயிட்டுருக்கு. மறுபக்கம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வெற்றி கூட கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இப்படி இவ்வளோ கேள்விக்கு நடுவில் இந்தியா அடுத்த போட்டியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் இப்போது இந்த பயிற்சி போட்டி மூலமாக நடந்திருக்கு. வைபவ் சூரியவன்சி மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இந்தியா இந்த போட்டியும் பயிற்சி போட்டியில் தோற்றுருப்பாங்க. இந்த மாற்றத்தை ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் முன்னாடியே பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இருந்துச்சு. ஏன்னா அயர்லாந்து சீரீஸ்லேயே வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஒரு போட்டி கூட வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கடுத்து இரண்டாவது போட்டியில் தான், அதாவது இங்கிலாந்துக்கு எதிராக இரண்டாவது போட்டியில் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த போட்டியில் வெறும் 14 ரனுக்கு ஆட்டம் இழந்தாருங்க. அதாவது 6 அதிரடியாக விளையாண்டார். இருந்தாலுமே எதிர்பார்த்த விதமாக ஸ்டெம்பிங் ஆகியிருப்பார். அதன் பிறகு இந்த போட்டியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி இந்தியா தோத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி போட்டி விளையாடியே ஆகணும், ஏன் இப்படி ப்ளே பண்ணுறீங்க, அந்த பயிற்சி போட்டியிலாச்சும் வெற்றி பெறுங்க அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி போட்டியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இந்த போட்டியில் இந்தியா என்ன பண்ணாங்க, முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. அதில் வைபவ் சூரியவன்சி களம் இறங்கியிருந்தார். ஸோ வைபவ் சூரியவன்சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெறும் 9 பந்துகளில் 50 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 9 பந்துகளில் ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து டீமுக்கு கையும் வரல காலும் வரல. ஒரு கட்டத்தில் பவுலிங் எங்கே போடுறதுனே தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் ஸோ ஒரு கட்டத்தில் மேட்ச்சில் இருந்து வெளியே போகிற மாதிரி டைம் அவுட் ஆகி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மேட்ச் டிலே ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு தான் வைபவ் சூரியவன்சி அவுட் ஆகிறாரு. கிட்டத்தட்ட வெறும் 14 பந்துகளில் 84 ரன் அடிச்சிருக்காருங்க. வெறும் 14 பந்துகளில் 84 ரன் அடித்து செஞ்சுரி மிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் கூட அபிஷேக் சர்மா செஞ்சுரி பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இது இருந்தாலும் இந்த ஒரு போட்டியில் இவரோட அதிரடியான தான் இந்த ஒரு ஸ்கோர் கிட்டத்தட்ட 284 ரன் இந்தியா அடிச்சிருக்காங்க. 285 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்துலேயும் கிளம்புறாங்க. ஸோ இங்கிலாந்தில் தொடக்கத்துலேருந்தே ரொம்ப சர்க்கிளாக தான் ப்ளே பண்ணாங்க. ஹாரி ப்ரூக் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார். இருந்தாலுமே இந்த ஒரு சேஸ் பண்ணி முடிக்கல. ஜோஸ் பட்லரும் கொஞ்சம் டீசெண்டாக ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை எட்டக்கூட முடியலைங்க. கிட்டத்தட்ட 140 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஒரு அபார வெற்றி பதிவு பண்ணுறாங்க. மூன்றாவது T20 போட்டியில் இந்தியா அடுத்த வரப்போகிற 3 T20 போட்டியும் இன்றைய வெற்றி பெறணும். இப்போ இந்த பயிற்சி போட்டி தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்தியா தொடர் 3 வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்து அந்த கோப்பையும் வெல்ல முடியும், அந்த தொடரை கைப்பற்ற முடியும். இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. கண்டிப்பாக இந்த தொடரை இந்தியா கைப்பற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயருக்கு இதுதான் கடைசி கேப்டன்சியாக இருக்க போது. கேப்டன்சிலேருந்து தூக்க அதிகமாக வாய்ப்புகளும் இருக்குது. பிசிசி அதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா டீமில் பொறுத்தவரைக்கும் கேப்டன்சி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த ஒரு சீரீஸ் மூலமாக இந்த ஒரு கிரிக்கெட் ப்ளே பண்ணது மூலியமாக தெரிஞ்சிருக்கு. ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய கேப்டன், நம்மளை விராட் கோலி பண்ணியிருக்காரு. சூரியகுமார் யாதவ் எவ்வளோ நல்லா கேப்டன்சி பண்ணாருன்னு தெரியும். அதனால் கேப்டன்சி தான் மேட்டர் அப்படின்னு இப்போ தெரியுதுங்க. இந்தியா வேர்ல்டு கப் வின்னர் டீமு. ஸோ ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ண முடியல. என்ன தான் ஆச்சு அப்படின்னு இப்போது ரொம்ப ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த போட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா அந்த தொடரை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறத கருத்துக்களை போடுங்க.